அது அடுத்தது என்ன நடக்குது? இந்த போர் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பனு குறைலா இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து உடனடியாக போய் முற்றுகையிட வேண்டிய அந்த ஒரு இதுவும் வேலை வந்து ரசூலா பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள விட்டோம்னா அவங்க ஓடிடுவானுங்க, ஓடிடுவானுங்க, அவங்க மறுபடியும் போய் வேலைத்தனம் பண்ணுவானுங்க. அப்போ ரசூலா வந்துட்டு ரசூலா வீட்டுக்கு வந்துட்டாங்க, வந்து வீட்டில் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் வந்துட்டாங்க. வந்த உடனே என்னங்கிறாங்க, என்ன போருன்னா அதுக்குள்ளே குளிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இன்னும் வேலை முடியல அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, வாங்க கிளம்புங்க அப்படிங்கிறேன். அப்போ ரசூலா ஜிப்ரீல் இஸ்லாம் கிளம்புறாங்க. அப்போ ஜிப்ரீல் இஸ்லாம் வர்றது எப்படி வர்றாங்கன்னா, ஒரு சஹாபியோட உருவத்தில் வர்றாங்க. வந்து ஒரு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ கூட கேட்குறாங்க, யார் முன்னாடி போகிறது? அவர் திஹியா கல்வி அப்படிங்கிறாங்க. திஹியா கல்வி கிடையாது, அவர் ஜிப்ரீல் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் வந்துட்டு போகிறாரு, நேராக போகிறாங்க. அந்த நேரத்தில் கூட அந்த அசர் தொழுகையுடைய அந்த சட்டம், அதாவது ரசூலா சொல்கிறாங்க, அசர் தொழுவாமல் நீங்கள் போய் பனு குறைலாவுடைய அந்த இடங்களுக்கு போய் அடையுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அதுலேயும் வந்து ஒரு முக்கியமான மேட்ரு இருக்குது அந்த ஹதீஸ்லையும். அப்போ அங்கே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, 25 நாள் முற்றுகையிடுறாங்க. அவங்களும் அதே தான், ரசூலா வர்றாங்கன்னொடனே கோட்டைக்குள்ளே போய் உக்காந்துட்டானுங்க. உக்காந்து கோட்டை கேட்லாம் போட்டு மூடிக்கிறானுங்க. ரசூலா 25 நாள் அதை இதை பண்ணுறாங்க, சேஃப்டி பண்ணி, அதாவது சரௌண்டிங் பண்ணி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 25 நாள் கழித்து எப்படி பனு நலீர் வந்து கோழைத்தனம் வந்து சரணடைஞ்சாங்களோ அதே மாதிரி இவங்களும் சரணடைகிறாங்க. சரணடைஞ்ச உடனே ஒரு கண்டிஷன் வந்து போடுறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து சரணடைகிறோம், ஆனால் எங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறது ரசூலா சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவர் வந்து நாங்கள் பயப்படுறோம், சாது பின் முஆத் தான் வந்து எங்களுடைய வந்து நட்பு குலத்தினர், ஒப்பந்தம் வந்து அவரு கூட தான் எங்களுக்கு இருக்குது, அதனால் வந்து அவருக்கு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படின்னோடனே ரசூலா என்னங்கிறாங்க, சரிங்கிறாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்களே ஆப்பு வச்சுக்கிறாங்க. சாது பின் முஆத் வந்து இழுத்து இவங்களே தான் ஆப்பு வச்சுக்கிறாங்க. இவர் வர்றாரு, நேராக சாது பின் முஆத் ரலியல்லாஹு வர்றாங்க. வரும்போதே இந்த சாத் பின் முஆத் ரலியல்லாஹுடைய தோழர்கள் இருக்காங்க இல்லையா, அன்சாரிகள், அவங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் சொல்லிகிட்டே வராங்க, அவங்க உங்களுடைய தோழர்கள், அதாவது சாத் பின் முஆத் ரலியல்லாஹு காதில் சத்தமாக சொல்கிறாங்க, அவங்க உங்களுடைய தோழர்கள், அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. பார்த்து தீர்ப்பாக நாட்டம் தீர்ப்பு சொல்லுங்கிற அந்த மாதிரி பார்த்து தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. அப்போ அவர் கேட்டே வர்றாரு, கேட்டே காதில் விழுவாமல் வர்றாரு, இப்படி பார்த்துட்டே வர்றாரு. பார்த்துட்டு வரும்போது சொல்கிறாரு, இப்போ என் மேலே இருக்கிற நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா சொல்லிட்டு சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தூற்றுபவர்களின் தூற்றுதலை பொருட்படுத்தக்கூடாத நேரம் இதுங்கிறேன். இது எப்போ அப்படின்னா, இது வந்து அகபாவுடைய யுத்தத்தில் ரசூல்லா வந்து அது அகபாவுடைய ஒப்பந்தம் இருக்குல்ல, அதில் வர்ற வாசகம் இது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்மளை யார் குறை சொன்னாலும் நாங்கள் அதை கேர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ வந்து மக்கள், அதாவது தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடியே இவரை சொல்கிறாங்க, நீ மோசமாக எதுவும் தீர்ப்பு சொல்லிடக்கூடாது, வேறு மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இது எனக்கு கடினமான நேரம், நான் அல்லாஹ்வுடைய திருப்தியை பார்க்குறதா மக்களுடைய ஏச்சு பேச்சுக்கு ஆளாகிறதான் நான் பார்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. வந்துட்டு தீர்ப்பு சொல்கிறாங்க, போர் புரிய தகுதி உள்ள ஆண்கள் எல்லாம் கொன்றணும், அவங்கள எல்லாத்தையும் கொன்றணும், பெண்கள் சிறுவர்கள் இவங்களை கைது செஞ்சு கனிமத் ஆக்கிடணும், அதே மாதிரி செல்வங்கள் இருக்குல்ல அதையும் கனிமத்தை ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தௌராத்தில் இருக்கிற சட்டம், அதாவது நம்பிக்கை துரோகத்துக்கு தௌராத்தில் என்ன தண்டனையோ அந்த தண்டனை தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ரசூலா சந்தோஷம் அடைஞ்சு ரசூலா சொல்கிறாங்க, மன்னனுடைய தீர்ப்பை தான் நீ சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்க. அதாவது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, மன்னன்னா அல்லாஹ், மன்னனுடைய தீர்ப்பை நீர் கூறினீர்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்கிறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரி முஸ்லீமில் இருக்குது. இந்த டீட்டெயிலோட பார்த்தீங்கன்னா அஹமதில் வந்து 25610 ஹதீஸாக இருக்குது. பிறகு துவாவும் கேட்குறாங்க, அல்லாஹ் காஃபிர்களோட மறுபடியும் எனக்கு சண்டை இல்லை, அதாவது குறைஷிகளோட மறுபடியும் நமக்கு தாக்குதல் தொடங்க வேறு வேலை இல்லை அப்படின்னா எனக்கு மௌத்தை இப்போவே கொடு அப்படிங்கிறாங்க. கேட்டவுடனே அந்த காயம் ஆறிப்போன அந்த காயம் உடையுது, அந்த நரம்பு உடஞ்சி அப்படியே மரணிக்கிறாங்க. அந்த ஷஹீத் அந்த மரணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஹதீஸ் அவர் சொன்னார்ல, கபூரில் வைக்கப்படும் போது கூட, அதாவது உலகத்திலே சிறந்தவர் அவர் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு, சாதாரண ஆள் கிடையாது. இதில் என்ன பிரச்சனைன்னா, இந்த பனு குறைலா மட்டும் சாத் பின் முஆதுக்கு பதிலாக இவங்களுக்கு பதிலாக ரசூல்லாவை கூப்பிட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கிங்க, தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா ரசூல்லாவுடைய இறக்க குணம், ஏற்கனவே அந்த 2 யூதர்களையும் என்ன பண்ணாங்க, நாடு தான் கடத்தினாங்க. பனு நலீரையும் பனு கைனுகாவும் என்ன பண்ணாங்க, கைபருக்கு தான் போட்டாங்க, துரத்தி தான் அடித்தாங்க. இவனுங்களே ஆப்பு வச்சுக்கிறானுங்க, ரசூல்லாவை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இது சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அப்படிங்கிறது. அப்போ இதோட வந்து இந்த அகல் போருங்கிற இந்த சம்பவம் முடியுது. இந்த குர்ஆன் வசனங்கள் இருக்குது, கண்டிப்பாக அது இப்போ செட் ஆகாது.
டைம் பத்தாது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஒரு காலகட்டங்களில் அந்த அகல் போருடைய அந்த வசனங்கள் மட்டுமே பார்த்தோம்னா சுப்ஹானல்லாஹ், அதில் அவ்வளோ ஒரு ஈமானுடைய பொக்கிஷங்கள் வந்து அதில் வந்து அல்லாஹ் வந்து அமைச்சிருக்கான். மூமின் எப்படி இருக்கணும், முனாஃபிக் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், உலகத்தை பற்றி எவ்வளோ நேசிக்கணும், மரணத்தை பற்றி எப்படி கணக்கில் வச்சுக்கணும், அது எல்லாமே போட்டு அல்லாஹ் வந்து அக்குவேராணி வர போயிடும். எல்லாம் படித்து பாருங்கள். 33வது அத்தியாயத்தில் 9லிருந்து 27 வரைக்கும் வரக்கூடிய அந்த வசனங்கள் பார்ப்போம்.